நகைக்கடனுக்கான நிபந்தனைகளை தளர்த்த கோரி தமிழக முதல்வர் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதாவது இந்த நிபந்தனைகளால் வரையறுக்கப்படாத சிறிய நிதி நிறுவனங்களுக்கு மக்கள் செல்லும் நிலைமை ஏற்படும். விவசாயிகள், கிராமப்புற மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாவார்கள். எனவே இந்த நிபந்தனைகளை தளர்த்துமாறு மத்திய நிதி அமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரான கட்சிகள் ஒரே புள்ளியில் சேர வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளதோடு மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு அவர் கோரிக்கையும் அனுப்பியுள்ளார். அதேபோல அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அஇஅதிமுக கூட்டணியில் சேர வேண்டும் என்று தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணியில் சேருமா, அதிமுக கூட்டணியில் சேருமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. விஜய் அவர்கள் ஒருவேளை கூட்டணியில் சேராமல் தனியாக ஒரு களம் கண்டால் அவருக்கு 3வது இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது. அதாவது ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திலான அணிக்கும் எதிர்க்கட்சியான அஇஅதிமுகவுக்கும் மிக கடுமையான போட்டி தமிழ்நாட்டில் ஏற்பட வாய்ப்பு மிக அதிகம். எனவே விஜய் அவர்களோ திரு சீமான் அவர்களோ, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்களோ இனியும் காலம் தாழ்த்தாமல் கூட்டணியில் சேர்ந்து பயணிப்பதுதான் அவர்களுக்கு வெற்றியை தரும். எனவே தனியாக களம் காண்பது தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதும் நமக்கு கள நிலவரம் சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுக பல நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டில் செய்திருந்தாலும் கூட வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும் என்பது தெரிகிறது. நன்றி, வணக்கம்.